ஞாயிற்றுக்கிழமை இரவு பெய்ய ஆரம்பித்த மழையில் வந்து எங்களோட நிறுவனத்தை சேர்ந்த 100 கண்டெய்னருக்கு மேற்பட்ட தேக்கு மரங்கள் இறக்கி வச்சிருந்த தேக்கு மரங்கள், இறக்குமதி செய்யப்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா தேக்கு மரங்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து கடலுக்கு போயிட்டு பல கோடி கணக்கு மதிப்பெண்ணுங்கிறத இன்னும் கணக்கிட முடியாது. இல்லை அவ்வளோ தூரம் அந்த அளவுக்கு பாதிப்பு எவ்வளோன்னே கணக்கிட முடியாது. வண்டி கிட்டத்தட்ட ஒரு 50 ட்ரெய்லர் லாரி, 50 கிரேனு எல்லாமே தண்ணியில் மூழ்கிட்டு, மரங்கள் ஃபுல்லாக ஒரு 50 கண்டெய்னர் அளவுக்கு எல்லாமே கடலுக்கு அடிச்சுட்டு போயிட்டு. இப்போ அதனால் மதிப்பீடு என்னன்னே கணக்கிட்டுறதுக்கு இன்னும் நாள் ஆகும், இன்னும் 1 மாதம் ஆகும். இந்த நிலைமை சீராகிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும். இதுக்கு மத்திய அரசு வந்து இதுக்கு வந்து வரியை வந்து தள்ளுபடி பண்ணி கொடுக்கணும், டாக்ஸ். ஆமாம், அதுபோல் நிவாரணம் வழங்கணும். இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் போகுது. எல்லாமே வெளிநாட்டில் இருந்தா, எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா. இது 14 ஏக்கர்ல இருக்கு. எல்லாமே தேக்கு மட்டும்தான். கண்டெய்னர்ல அதெல்லாம் எம்டி கண்டெய்னர். இது கண்டெய்னர் இதை பத்தி நமக்கு தெரியல. நம்ம மரங்கள், நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு வந்து மரம், வண்டி எல்லாமே தண்ணியில மூழ்கிட்டு, ட்ரெய்லரு, கிரேனு. ஞாயிற்றுக்கிழமை லீவுனால, மற்ற நாளாக இருந்ததுன்னா இதுல இருந்து பாதிப்பு பெரும்பளவு குறைஞ்சிருக்கும். நாங்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு சனிக்கிழமையே சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுனால இங்கே யாரும் ஆள் இல்லை. ஆள் இல்லாதனால செக்யூரிட்டி மட்டும் இருந்தாங்க. தண்ணி பெருவாரியான தண்ணி, அங்கங்கே கம்மா உடைஞ்சதுனால தண்ணி பூரா கிட்டாமல் வந்து பூரா தடிகள் பூரா இதாகி போயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து ஆள் தான் ஓனருக்கு ஃபோன் போட்டு, இவங்க வெளியூரில் இருந்தாங்க, ஃபோன் போட்டு வர சொல்லி அப்புறம் வந்து தான் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஸ்டெப் எடுத்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்ததுக்கப்புறம் போட்டில் தான் அங்கெல்லாம் கிடக்கு தண்டி, அந்த ஆர்பார்கிட்ட போய் அதிலெல்லாம் ஒவ்வொரு தடியாக போட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டோம். அவங்க எடுத்து கட்டி கொடுப்பாங்க, நாங்கள் இழுத்து வெளியே இழுப்போம். அவங்க போட்டிங்கில் வர்றவங்க. ஆமாம். தடி இங்கே ஏகப்பட்ட பெட்டி இருந்துச்சு, அது நிறைய உடஞ்சி செதறியா, எல்லாம் ஒவ்வொரு பெட்டி தனித்தனியாக வச்சுருப்போம். எல்லாம் தண்ணியில் தனித்தனியாக இருந்தது பூரா ஒன்றா சேர்ந்து போனதில் என்ன கணக்கு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. கடல் பக்கம் வரைக்கும் போயிடுச்சு. அது போயிருக்கோம், அது இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.